மாண்பு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பிலே சில முக்கியமான கருத்துக்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய நல்ல 3 அமைச்சர்களும் சிறப்பான அமைச்சர்கள், தங்கம் போன்ற அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல பணியை செய்யக்கூடிய அமைச்சர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக செயல்படுகிற மக்களை வாழ வைப்பதற்கு இந்தியாவிலே தமிழகத்திலே வாழலாம், எந்த மாநிலத்திலும் வாழவில்லை என்றாலும் தமிழகத்திலே வாழலாம், மக்கள் அதற்கு தயாராக, அரசு ஆட்சி அதற்கு தயாராக இருக்கிறது, அதற்கு ஆதரவு செய்கிறது என்ற வகையில் நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த தமிழகம் அல்ல, அனைத்து பகுதிகளிலும் கிராமங்கள் முதல் நகரம் வரை அத்தனை வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு இந்த அரசிற்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். கொள்கை குறிப்புகளை பார்த்தேன், மிக சிறப்பாக இருந்தது. நான் மீறி வர ஒன்றும் பேசிட முடியாது, அந்த அளவு சிறப்பாக இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கக்கூடிய சென்னை அல்ல, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கக்கூடிய மதுரை இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, ஏனைய இடங்கள் அல்ல, அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசிற்கு சில கருத்துக்களை நான் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுக்கு அரசு ஆணை 40 படி கடன் முழுவதும் கட்டி முடித்த 5690 உறுப்பினர்களின் சொத்து பத்திரங்களை திரும்ப வழங்க கேட்கிறார். மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்திருக்கிறார். தமிழக அரசு அனைத்து கூட்டுறவு சங்கங்கள் வாரா கடன்களை ஒருமுறை கடன் செலுத்தும் கடன் தீர்வு திட்டம் மூலம் மற்ற கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் கடன்களுக்கு அரசு வட்டி சலுகை அறிவிப்பால் பணம் செலுத்தி வருவதால் பொதுமக்களிடம் தமிழக அரசு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதுபோல் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க வாரா கடன்களும் அரசு வட்டி சலுகை தள்ளுபடி கொடுக்க வேண்டுகிறேன். கூட்டுறவு வீட்டு வசதி சங்க பணியாளர்கள் 40 முதல் 50 மாத சம்பளம் இல்லாமல் பணியாளர்களுக்கு அரசு துறையிலோ கூட்டுறவு துறையிலோ மாற்றுப் பணியை வழங்கிட வேண்டுகிறேன். நலிவடைந்த கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களுக்கு அரசு உத்தரவாதத்துடன் புதிய கடன் வழங்கி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களை காப்பாற்ற வேண்டுகிறேன். அனுமதி பெறாத மனைப்பிரிவில் உள்ள மனை இடங்கள் வரன்முறை செய்வதற்கு உண்டான கால அவகாசம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கால அவகாசம் நீடித்து மனையிடங்கள் வரன்முறை செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டிடங்கள் கடந்த காலங்களில் ஒரு வீட்டிற்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் என்று இருந்தது. தற்போது 1,60,000 கூடுதலாக இருக்கிறது. அதை முன்பு போல குறைக்க வேண்டும் என்று கேட்கிறேன். குறு சிறு கட்டுமான தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கட்சியை சார்ந்த சக எம்எல்ஏயான மதிப்புக்குரிய ரூபி மனோகர் இங்கே இருக்கிறார், பெரிய கிரேட் பில்டர். அவரே சொல்கிறார், கட்டுமான தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த அரசு தான் என்பதை நான் பாராட்டுகிறேன். மிக முக்கியமாக சில முக்கிய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும். குறிப்பாக டிடிசி அப்ரூவல் வாங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களில் மற்ற மாவட்டத்துகளில் பெரிய பாதை இருக்கும், 7 மீட்டர் பாதை இருக்கும். அதற்கு எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டும். எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு 3 மீட்டர் இருந்தால் கூட அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வழங்க நீங்கள் முன் வர வேண்டும், அந்த விதியை தளர்த்த வேண்டும், எக்ஸம்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக சட்டம், இது வேலைவாய்ப்பு திட்டம் அல்ல, சட்டம். அன்புக்குரிய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலே அவர் விசிட் போன போது ஏழை மக்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு கஷ்டமாக மக்கள் கஷ்டப்பட ஒரு நேரம் உணவு சாப்பிட்றது வசதி இல்லைன்னு சொன்ன கூட இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் தான் அதிகமாக பயன்பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு இந்த தமிழக அரசு, நம்முடைய அரசு, தளபதி அரசு தயாராக இருக்கிறது. இன்னும் அதிகமாக 150 கூட ஆகலாம். ஆனால் மத்திய அரசு அதற்குரிய தொகையை நமக்கு பணத்தை நமக்கு தரவில்லை. வருத்தமான விஷயம்தான். அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் நினைக்கிறார், நம்முடைய அமைச்சர்கள் நினைக்கிறார். ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் சொல்வேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் எங்கேயோ சின்ன எம்எல்ஏக்கள் போனால் கேட்பாங்க, எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, எங்களுக்கு பாக்கி இருக்குது, பாக்கியை தாருங்கன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கேட்குறது, நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியலை. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு அதற்கு தனக்கென்று ஃபண்டை தயார் செய்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று கேட்கிறேன். 4036 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு தரல. ஆனால் இதே அரசு முன்னாலே டிமானிஸ்ட்ரேஷனை கொண்டு பிரச்சனை பண்ணாங்க. ஏடிஎம்மில் 3 முறை எடுத்துட்டா
ரூபா போகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜுவல் வச்சாச்சுன்னா அதுக்கு மொத்த தொகையும் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிக்கிட்டு தான் போகணும். ஏது விவசாயி இருக்க முடியும்? யார் வங்கியில் சென்று நகையை அடமானம் வைத்த நகையை எடுப்பதற்கு முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேனேஜர்கிட்ட சொல்லி இல்லை கிளர்க்கிட்ட சொல்லி நகைக்கு படத்தை கட்டி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வைப்பாங்க. வாய்ப்பில்லாத நிலை. ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை பார்க்கிறோம். 9.659 சொல்லுது. அவ்வளவு வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலே இல்லாத பெருமையை இந்த அரசு பெற்றிருக்கிறது. அதனால் இந்த அரசுக்கு எதையும் செய்ய முடியும். மற்ற அரசெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவோ இன்னைக்கு கர்நாடகாவோ இது நார்த் இந்தியாவில் ஸ்டேட்டை பார்த்தா இப்படிப்பட்ட வளர்ச்சி, எத்தனையோ திட்டங்களை தந்த பிறகு இப்படிப்பட்ட வளர்ச்சிகளை இந்த அரசு தந்து இருக்கிறது, பாராட்டுகளை பெற்றிருக்கிறது என்று பெருமை சேர்க்கிற சூழலை நான் பார்க்கிறேன். மாத்தூர் தொட்டி பாலம் காமராஜருக்கு பேரில் வைக்கணும், இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். 60 லட்சம் ரூபா ஒதுக்குறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே நீர்வளத்துறைக்கு நன்றி சொல்கிறேன். அதே நிலையில் அங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய உருவச்சிலையை அங்கே வைக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாய் தமிழகத்தோடு கன்னியாகுமரி மாவட்டம் 1956 நவம்பர் 11 இணைஞ்சது. 11 பேர் உயிர் நீத்திருக்கான். ஆனால் அதை விடவும் அதிகமாக கஷ்டப்பட்டு எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவர்தான் முதல்ல சொல்கிறேன், மார்ஷல் நேசமணியை அயராத உழைப்பால், தியாக உணர்வால், தியாக பணியால் அதை பெற்று தந்தோம். ஜெயிலுக்கு போனாலும் இதுக்கு அது மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டார்கள். அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது. அதை உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்வது, நம்முடைய பாட புஸ்தகத்தில் அதை சேர்க்க வேண்டும், தமிழக பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும். அப்படி என்ன உணர்வு வரும், தியாகத்துக்கு உணர்வு வரும். சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை என்ன அன்பு நடைபெறக்கூடிய திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணியில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களோடு கலந்து யோசிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்கிறார்கள். எந்த ஆய்வுக்கு சென்றாலும் எங்களுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி, சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாவட்ட செயலாளர், ஏன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட தெரிவித்து விட்டு தான் செல்கிறோம். அப்படி ஏதாவது தவறு இருந்தால் இனி வருங்காலத்தில் அது சரி செய்து கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக, பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அன்பிற்கினிய பிரின்ஸ் அவர்கள் யார் உங்களை கேட்க சொன்னாரோ அவருக்கு இந்த தகவலை சொல்லிவிடுங்கள்.